காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம மனவளக்கலை இந்த புக்ல இருந்து எளிய முறை எளிய முறை உடற்பயிற்சி உடற்பயிற்சி ஏன் அவசியம் அப்படிங்கறத பத்தி ஒரு ஆன்மீக விளக்கம் நம்ம பார்க்க போறோம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு சாமியம்னா ஃபார்முலா அடிக்கடி கூறி வருகிறேன். அதாவது பாவப்பதிவு என்ன என்றால் அது துன்பம் தரக்கூடிய செயல்களும் அந்த செயல்களால் ஏற்பட்ட பழி செயல் பதிவுகளும் ஆகும். அதே போன்று அந்த துன்பத்திற்குரிய பதிவுகளை நீக்கி இயற்கை இன்பத்தை பாதுகாத்துக் கொள்ள அனுபவிக்க அதன் மூலமாக அறிவுக்கு விடுதலை கிடைத்து நாளுக்கு நாள் அறிவு மேலோங்க எந்த செயல்கள் உதவியாக இருந்தாலும் அவையெல்லாம் புண்ணியம். அந்த முறையில் பார்க்க போனால் இந்த உடற்பயிற்சி தவம் இவை இரண்டும் பாவப்பதிவுகளை எல்லாம் போக்க வல்லன. எவ்வாறு என்றால், நாம் முன்பின் செய்த தவறுகள் காரணமாக உடல் அணு அடுக்கு சீர்குலைந்து அதன் மூலமாக சீர்குலைந்த இடத்தில் மின் குறுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு மனதிலேயும் உடலிலேயும் நோய் தோன்றி அது பரவி பின்னர் நிலைத்தும் இருக்கிறதே, அதுவே வினைப்பதிவாகும். அதாவது நம்ம பாடியில வர்ற டிசீஸ் எல்லாமே உள்ள ஏதாவது ஒரு செல்கள்லையும் ஆர்கன்ஸ்லையும் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு அதனாலதான் நமக்கு நோய் வருது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வித்தின் வழியாக குழந்தைகளுக்கு கூட போவது. இந்த பழிச்செயல் பதிவுகளிலிருந்து அதனால் விளையும் துன்பங்களிலிருந்து நீங்கிக் கொண்டு விடுதலை பெற்று தூயவர்களாக உடலாலும் உள்ளத்தாலும் நன்மக்களாக வாழ வேண்டும், அமைதியும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த யோகமானது வகுக்கப்பட்டது. அதை நாம் இந்த நோக்கத்தோடு தான் பின்பற்றி வருகிறோம். உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்களை போக்கிக் கொள்வது என்பது ஒரு முறை. அதை சிகிச்சை கியூர் என்று சொல்வார்கள். நோயை தீர்த்துக் கொள்வதற்கும் மேலான சிறந்த ஒரு முறை என்னவென்றால் நோய் வராமலே தடுத்துக் கொள்வது, பிரிவென்ஷன். இங்கிலீஷ் சொல்றாங்க இல்லைங்களா, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அவ்வாறு தடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விழிப்பு, அதற்குரிய செயல் ஒழுங்குமுறைகள் இவற்றை கை கொண்டால் நோய் வந்த பிறகு தீர்த்துக் கொள்வதை விட தடுத்துக் கொள்வது சுலபமானது என தெரிய வரும். உடலுக்கும் உயிருக்கும் இடையே இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் போன்றவை இருக்கின்றன. இந்த மூன்றிலே ஒன்று தடைப்பட்டாலும், திசை மாறினாலும், வேகம் குறைந்தாலும் உடல் நலம் பாதிக்கப்படும். இந்த மூன்றையும் எப்பொழுதும் சரியாக வைத்துக் கொள்வதற்கு ஏற்ற உடற்பயிற்சி தேவை. இரத்தமானது போதிய அளவிலே உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று வர வேண்டும். நரம்புகள் மூலமாக உயிர் சக்தி வெப்பமாகி உடலில் மின்சாரமாக பரவுகின்றதே. இந்த இயக்கத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிராணவாயுவானது உடலில் சீராக பரவ வேண்டும். இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டு எளிமையான முறையிலே ஒரு உடற்பயிற்சியை சொல்லித் தருகின்றோம். நாம் வாழும் காலத்தில் உடலையும் மனதையும் சரிப்படுத்தி கொண்டால் நமக்கு பின்னாலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும்? அவை ஆரோக்கியமான கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் கொண்டதாக திகழும். அவ்வாறு நல்ல குழந்தைகளை உலகுக்கு தருவதற்கு நமது உடற்பயிற்சி, தியான முறை, காயகல்ப பயிற்சி ஆகிய மூன்றும் வாய்ப்பளிக்கும். அவற்றின் மதிப்பை உணர்ந்து நீங்கள் முறையாக செய்ய வேண்டும். வரப்போற பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. வேலை பளு அதிகரிக்கும் போது உடற்பயிற்சி, தியானம், காயகல்பம் இவற்றை முதலில் நிறுத்திவிடலாம் என்று எண்ணாது உள்ளூர இயங்கி வரும் இறை சக்திக்கு தொண்டு செய்யும் வகையிலே உடற்பயிற்சி, உளப்பயிற்சி செய்ததில் நாளுக்கு நாள் மகிழ்ச்சியும் இனிமையும் பெற்று வாழ வேண்டும். அதாவது நம்ம ஒர்க் அதிகமாக வரும்போது சரி இன்னைக்கு ஒரு நாள் உடற்பயிற்சி நம்ம நிறுத்திக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் நம்ம மெடிடேஷன் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறுத்திடக்கூடாது. டெய்லி கன்சிஸ்டண்டா அதை பண்ணுங்கிறாரு. தினந்தோறும் நாம் காலையிலிருந்து மாலை வரை குடும்பத்தில் பல வகை பொருட்களையும் பண்டங்களையும் கையாளுகின்றோம். சமையல் பாத்திரங்களையே எடுத்துக்கொள்ளுங்களேன். சுத்தப்படுத்தி வைத்தால் தானே அவை மறுநாளைக்கு உதவும். அதேபோல் தினந்தோறும்
மனதையும் உடலையும் உபயோகிக்கிறோம். அவற்றில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய களங்கங்களை போக்கி மீண்டும் புதிதாக நாளைய உபயோகத்திற்கு தயாராக வைத்துக் கொண்டால் தானே நன்றாக இருக்கும். நம் உடல் வந்து ஒரு பாத்திரம் மாதிரின்னு சொல்றாரு. பாத்திரங்கள் டெய்லி நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்தீங்களா, அதே மாதிரி உடலுக்கு வந்து உடற்பயிற்சி மனப்பயிற்சி டெய்லி கொடுத்துட்டு வந்தா நெக்ஸ்ட் டேக்கு வந்து நம்ம பாடி அண்ட் மைண்ட் வந்து ரெடியாக இருக்கும். உடலுக்கு கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி, மனதிற்கு கொடுக்கக்கூடிய தியான பயிற்சி, உயிர்ப்பொழுதி அளிக்கும் காயகல்ப பயிற்சி, இம்மூன்றும் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் மேம்படுத்தி தூய்மைப்படுத்தி மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழி வகுப்பனவாகும். இது ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. மனவளக்கலையோட 4 செயல்முறைகள். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்கேஸ் நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாற்றம் சேனல்ல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வீடியோ இருக்கும், அதெல்லாம் போய் பாருங்க. அகத்தவம் மெடிடேஷன், அகத்தாய்வு இன்ட்ரோஸ்பெக்ஷன், குணநலப்பேறு சப்ளிமேஷன், முழுமை பேரு பர்ஃபெக்ஷன். இதுல 3 வளர்நிலைகள் சொல்றாங்க. ஒன்று வந்து மன விரிவு பெறுதல், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த மைண்ட். 2வது இயற்கை விதி அறிதல், அண்டர்ஸ்டாண்டிங் த லா ஆஃப் நேச்சர். 3வது எண்ணம் சொல் செயலில் விழிப்புடன் இருத்தல், மெயின்டைனிங் அவேர்னஸ் இன் தாட் வேர்ட் அண்ட் டீட். இதுல 5 வல்லமைகள் கொடுத்திருக்காங்க, 5 மேன்மைகள் கொடுத்திருக்காங்க. 5 வல்லமைகள் வந்து நுண்மான் நுழைப்புடன், 2வது ஏற்புத்திறன், 3வது தக அமைதல் இல்லைன்னா அடாப்டபிலிட்டி, 4வது பெருந்தன்மை மேக்னானிமஸா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது, 5வது ஆக்கத்திறன் கிரியேட்டிவிட்டி. மேன்மைகள் இசைவு ஹார்மோனியோட இருக்கிறது, 2வது நிறைவு சாட்டிஸ்பாக்சன், 3வது மகிழ்வு ஹாப்பினஸ், 4வது மெய்யறிவு விஸ்டம், 5வது அமைதி பீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம உடற்பயிற்சியோட ஆன்மீக விளக்கம் அதை வந்து ரொம்ப தெளிவான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. எந்த காரணத்தை கொண்டும் உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் நிறுத்தாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது உடற்பயிற்சி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நாங்கள் வந்து பெண் சக்தின்னு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு வரோம். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லேடியாக இருந்தீங்கன்னா, எந்த வயது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி 1 வாரம் ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. வாழ்க வளமுடன். God bless you all.